சிவகுமார் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். உங்களுக்கு இதில் ரொம்ப இன்ஸ்பயரான ஸ்கீம்ஸ் என்ன இருக்குது? அலோகேட்டான ஃபண்டில் உங்களுக்கு ஏதாவது? வணக்கம். நம்ம பட்ஜெட்டை பொறுத்தளவு நம்ம மாநிலம் ஒரு தெளிவான மாநிலம், ஆல்ரெடி வளர்ந்த மாநிலம். இனிமேல் யார் பட்ஜெட் கொடுக்குறாங்கனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பான வேலை. ஸோ மக்களோட எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் நம்ம என்னென்ன வேணும் அப்படிங்கிறத அனுபவிச்சிட்டோம். ஸோ இனிமேல் கொடுக்குறவங்க பழையவங்க எப்படி கொடுத்தாங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அதை விட கொஞ்சம் மாற்றமாக இருக்கணும். இதை ரெண்டையும் எதிர்பார்ப்பாங்க. இந்த பட்ஜெட்டில் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிங்கன்னா 2 சீரீஸு, ஒன்று அந்த ஏ சீரீஸ் ஸ்கீம், இன்னொன்று வி சீரீஸ் ஸ்கீம்னு 2 ஸ்கீம் இருக்குது. இந்த வெற்றின்னு போட்டு நிறையா ஸ்கீம்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் என்ன தாக்கம் இருக்க போகிறத போக போக தெரியும். இந்த ஏ சீரீஸ் ஸ்கீம் அதை பற்றி அவங்க அதிகமாக இந்த தடவை டிஸ்கஸ் பண்ணல. ஆனால் அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி கொஞ்சம் கூட டச்சே பண்ணல. முக்கியமானது ஒன்று நம்ம தொடர்ந்து பேசுவோம். சிவகுமார் இருக்காங்க சார். நம்ம பார்த்தீங்க இப்போ 2ஆக பிரிச்சிருந்தீங்க, வெற்றி அப்படிங்கிறது கோடிட்டதெல்லாம் தனி ஒரு ஸ்கீமாகவும் மற்ற ஸ்கீம்ஸ் எல்லாம் அதை எப்படி நம்ம எடுத்துக்க? அதெல்லாம் ஒரு விஷனான ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அந்த விஷனான ப்ராஜெக்ட்னாலும் அவங்க ஒரு ஆக்சுவலாக ஃபஸ்ட் இயரில் இதை முடிப்போம், அடுத்த 3 வருஷத்தில் இதை முடிப்போம், ஓகே 5 வருஷத்தில் இதை முடிப்போம் அப்படின்னு அதை பிரித்து கொடுக்கணும் பட்ஜெட்டில். இந்த ஸ்கீமு இது வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இந்த வருஷத்தில் முடிப்போம் அப்படின்னு கொடுத்தா அது நல்லாயிருக்கும். நான் அதே மாதிரி சொன்னேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம அந்த பரந்தூர் போர்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. அதை பற்றி அவங்க ஏர்போர்ட்டை பற்றி உண்டா இல்லையா, இல்லைன்னா அடுத்த ஆல்டர்னேட்டிவ் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டையாவது அவங்க யோசிக்கணும். அவங்க என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோடு நம்ம கம்பேர் பண்ணியாவது நம்ம பட்ஜெட்டை கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்கள பற்றிலாம் யோசிக்கலை. இது வெளிப்படையாக சொல்லணும்னா இல்லை கேட்டுங்க சார். சிவகுமார் சார், உங்களுடைய நிறைவான இந்த சுற்றுலா இல்லை, இப்போ சார் சொன்னதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். இனி வர்ற பட்ஜெட் இந்த ஃபவுண்டேஷன் இல்லாமல் பண்ண முடியாது. இது வந்து ஒரு பேஸ், இது எல்லாமே பண்ணிட்டாங்க. இதுக்கு பிறகு இவங்க என்ன யூனிக்காக பண்ணுறாங்க, அவங்கள விட சிறப்பாக துரிதமாக என்ன பண்ணுறாங்க? சார் சொன்னார் இப்போ தான் 85 நாள் முடிச்சிருக்கு, இன்னும் ஒரு 3 மாதம் கொடுக்கலாம். அதெல்லாம் பெருந்தலைவர் காலத்தில். இப்போல்லாம் அந்த மாதிரி டைமே வேணாம். பக்கத்தில் ஆந்திராவில் பதவி ஏற்ற 36வது நாள் ஒரு பெரிய போர்ட்டை கொண்டு வந்து நிறுத்துறாரு. புட்டபர்த்தியில் ஒரு பெரிய ஏர்போர்ட்டை 36வது நாள் ரெடி பண்ணுறாரு. பண்ணணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறாரு. நம்ம அந்த விதத்தில் யோசிக்கணும். சென்னைக்கு மட்டும் ஒரு 200 கோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூவம் அடையார் ஆறை நம்ம க்ளீன் பண்ணிடலாம் 200 கோடி. இது வந்து மொத்த மக்கள் தொகையில் ஒரு 10% 20% இருக்க இடம். மீதி இருக்கிற காவேரி, வைகை, தாமிரபரணி இதை தொட்டு கூட பார்க்கல. அது என்னைக்கு க்ளீன் ஆகுதோ அப்போ தான் சார் சொன்னார், இல்லை இந்த நிலம் உரிமையாளர்கள் கொடுக்குறாங்க, அதோட பலனை அவங்க அனுபவிக்க முடியும். அந்த பெனிஃபிட்டை சார் சொன்னது அவ்வளோ இதாக இருக்குது. அதை அனுபவிக்கணும்னா இதை முதல்ல தூய்மைப்படுத்தணும். இதெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் நான் உனக்கு அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ அதை வந்து இந்த அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து அதான் எல்லாம் இந்த பேஸுங்க, இதை மாற்ற முடியாது யாராலும். இனிமேல் இதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இதெல்லாம் அதை எப்படி இவங்க டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க? ஒரு டைம் ஃப்ரேம், இந்த வருஷத்தில் நான் இதை கொடுத்துருப்பேன், 3 வருஷத்தில் நான் இதை கொடுக்குறேன், 5 வருஷத்தில் இதை கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணனா வளர்ச்சி வந்து உறுதி செஞ்சு போனேன். நமக்கு கண்டிப்பாக இது கிடைக்கும், இதெல்லாம் எதுவும் கொண்டாமல் இது என்னுடைய ஸ்கீம் அப்படின்னா அது போய்கிட்டே இருக்கும். இப்போ ஸ்கீம்ஸ் சொல்லியிருக்காரு. இந்த சைக்கிள் ஹெல்மெட் இது எத்தனை வருஷத்துக்கு எவ்வளவு, அந்த மாதிரி ஒரு டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டா எல்லாருக்கும் நல்லது. மக்களுடைய எதிர்பார்ப்பை கொஞ்சம் பூர்த்தி அடைஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த 125 நாள் 150 நாளாக மாற்ற போகிறாங்க. இந்த என்ஆர்இஜி ஸ்கீம் இப்போ பேர் மாற்றிட்டாங்க. அவர் பட்ஜெட்டில் சொன்னது ஆக்சுவலாக இப்போ விபிஜி ராம்நாத் பேரை மாற்றிட்டாங்க. அதுக்கு இந்த மீதி இந்த 25 நாளுக்கு அது ஃபண்ட்ஸ் எப்படி? ஆல்ரெடி நமக்கு இருந்ததே 60-40ன்னு மாற்றிட்டாங்க. அவங்க கொடுக்கறது கவர்மெண்ட் ஒன்றிய அரசுலேருந்து நம்ம கொடுக்கறது கம்மி. யாருக்கு எப்படி, அதாவது ஹேண்டிகேப்டுக்கும் இதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறாங்க. பாதி நேரம் ஒர்க் பண்ணால் போதும், அந்த மீதி 25 நாளில் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, அதை பற்றிலாம் நம்ம தெளிவாக அதில் டிஸ்கஸ் பண்ணால் நல்லா பேசுவோம் சார்.